ஓட்டோட உட்காராதீங்க. ஓட எப்படி மறிக்காதீங்க. பொறுங்க சார், பொறுங்க. முன்னாடி போங்க. ஓட வச்சு போட்டு சார் கேவுக்கு போங்க சார். வேண்டாம் வேண்டாம் நேர்காணல் வேண்டும் நேர்காணல் வேண்டும் 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 நேர்காணல் வேண்டும். புதுசா ஒருத்தர் வேட்பாளர் நிக்க வச்சிருக்காங்க. நாங்க கேள்விக்கு தொகுதியில் 500 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. 500 பேர்ல இருந்து ஒருத்தர் கட்ட நேர்காணல் நடத்தல. ஒருத்தர் நேர்காணல் நடத்தல. ஜனநாயக கட்சியா இருந்தா நேர்காணல் நடத்திருப்பாங்க. நாங்க தளபதி எதுவுமே சொல்லவே இல்லை. எங்க தளபதிக்கு தெரியும் எப்படி இருக்கும்ட்டு. 2026 தளபதி தான் ஆட்சி அமைப்பாரு. அதுக்காக இப்ப நாங்க எங்களுக்கு நேர்காணல் நடத்தணும் ஒரு உரிமை குரலா தளபதி இருக்கோம். எங்களோட வர்க் ஃபுல்லா இதுல நேர்காணல் நடத்தாம எந்த முறையில உங்க வேட்பாளரை தேர்வு செஞ்சாங்க? நேர்காணல் நடத்தல. என்ன எந்த முறையில தேர்வு செஞ்சாங்க? என் சைடுல இருந்து 120 பேர் நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். 120 அப்ளிகேஷன் எனக்காக பரிந்துரை பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு பேசல. ஆனா பட் நான் கேவிக்கு தொகுதி வேலூர் மாவட்டம் தளபதிக்கு கீழ இருக்கவங்க எங்களோட உரிமையை கேட்க வந்திருக்கோம். 3 வருஷமா தமிழக 3 வருஷம் நாங்க பண்றதுக்கான எல்லா சான்றுமே இருக்கு. புதுசா வந்த 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட இணைஞ்ச அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. நான் 3 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு சீட் இல்ல. உங்களுக்கு என்ன கேட்டது? என்ன பணம் மாவட்ட செயலாளரோ இல்ல ஒரு தளபதியில இருந்து யாரா ஒருத்தர் எங்க நேர்காணல் நடத்தினா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா யாருமே நேர்காணல் நடத்தல. நாங்க தளபதியை பார்க்கவே இல்ல. தளபதி எங்களை பார்த்து எங்க கிட்ட எதனா ஒரு வார்த்தை நீங்க கேண்டிடேட் நீங்க இது குறித்து பொதுச்செயலாளர் சொன்னீங்களா? சொன்னா நாங்க போயிட்டு இருக்கோம். நிறைய டைம் சொல்லிருக்கோம். சரி இல்ல அவர் பாக்குற ஒரு மாசமா நாங்க பொதுச் செயலாளர் கட்டியும் கேட்டு தான் இருக்கோம். எங்களை மாவட்ட நிர்வாகமும் சரி பொதுச் செயலாளர் சரி எங்க தலைமையில இருந்து எங்களுடைய மாவட்டம் சரியில்லைங்க. அவர் பணத்துக்காக வேலை பாக்குறாரு. மாவட்டம் எங்களுக்கு சரி கிடையாது. மாவட்டம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் மேல ஒரு சின்ன அலோகேஷன் வந்திருக்கு. அது குறித்து பொதுச் செயலாளருக்கு நாங்க அறிவிச்சிருக்கோம். அதை பற்றி அவர் கூப்பிட்டு அவர் வெரிஃபை பண்ணல, விசாரணை பண்ணாரா தெரியல. ஏன்னா அவர் திமுக கிட்ட காசு வாங்கிட்டான்னு சொல்லி அங்க முழுக்க இது தொகுதி மக்கள் பேசிக்கிறாங்க கிழக்கு மாவட்டம். சோ அதனால எங்களுக்கு அதுக்கு சரியான விடை கிடைக்கல. இப்ப வந்திருக்கிற எல்லாமே தொகுதி மக்கள் தாங்க. விஜயோட பங்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல வந்தாரு, கடைசியா வந்தாரு இல்ல. 60 பேருக்கு அவர் வந்திருக்காப்ல. அதுக்கு அப்புறம் ஒரு வரல. இவரு சீட் கேட்டு வரல. அவரே நேர்காணல் பண்ணி கேவிக்குப்ப தொகுதி மக்கள் முழுக்கவே இவர் தான் கேண்டிடேட்டா நிக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க. இவர்கிட்ட என்ன குவாலிட்டி இல்ல. இன்னைக்கு 500 பேர்ன்றது ஒரு குடும்பம். அந்த 500 5000 மாறும், 50000 மாறும். ஒருபோதும் தளபதிக்கு நிச்சயமா அவங்க எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் பரவாயில்ல. இது மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் நான் வந்திருக்கேன். இது நாங்க தெளிவுபடுத்த மாவட்ட நிர்வாகத்தை தெளிவுபடுத்தணும். தலைமைக்கு தெளிவுபடுத்தணும். மாவட்டம் சரியில்லை. மாவட்ட பேச்சு கேட்டு கோஸ்டிங் போட்டா தொகுதியில வின் பண்ண முடியாது. எங்களுக்கான உரிமையை நாங்க கேட்கறதுக்கு தலைமையும் தளபதியை தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்யறாங்க. அப்படியே இல்ல வேற உங்க மாவட்டம் மட்டும் அப்படிதானே? இல்ல இங்க எங்க மாவட்டம் அப்படி இருக்காரு. மாவட்டம் அப்படி இல்ல சார். தலைமை நாங்க தமிழக வெற்றிக்காக எந்த குறையும் சொல்லல. எங்க கிட்ட குறை சொல்லி தலைமை கேட்டா ஏன் நவீன் காட்பாடி தொகுதி உங்களுக்கு அவருக்கு என்ன மோட்டிவ்? எதனால உங்களை அவாய்ட் பண்றாரு? எங்களுக்கே தெரியலங்க. நாங்க மாவட்ட நிர்வாகம் சரி தலைமைக்கும் சரி நாங்க எந்த விதத்தையும் நாங்க அவங்க எதிர்த்து சொல்லல. எங்களுடைய உரிமைகளை நாங்க கேட்கறதுக்காக மாவட்ட நிர்வாகம் சொன்னா அவங்க கேட்டுக்கல. தலைமைக்கு சொன்ன தளபதிக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக கேவிக்குப்ப தொகுதி மக்கள் முழுவதுமா பிரபு சாருக்கு பின்னாடி நிக்கிறோம். நாங்க தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.